அதே தாவீது தான் பாருங்கள் இஸ்ரவேலின் இரண்டாவது ராஜாவாக மாற்றப்பட்டான். அல்லேலூயா. தாவீது ஒரு இடையனாக காணப்பட்டான். தாவீதை பாருங்க, அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் வெறுத்தாங்க. என்னப்பா ஒரு இடையனாக காணப்படுகிறான், அவனுடைய பெற்றோர்கள் வெறுத்தார்கள். ஆனால் இவன் தன்னை தானே தேற்றிக் கொண்டான். ஆண்டவரே, என்னை எல்லாரும் இடையன் என்று சொல்லுகிறார்கள், ஆடுகளுக்கு பின்னாக சென்று கொண்டிருக்கிறான் என்று சொன்னார்கள். எனக்கு சரியான உணவு கிடையாது, எனக்கு உடை கிடையாது, எனக்கு தூங்குவதற்கு இடம் கிடையாது, நான் மேய்ப்பேன், என்னை கண்ணோக்குவீரா என்று சொல்லி ஒவ்வொரு நாளும் ஆண்டவரோடு பேசிய ஒரு மனிதனாக காணப்பட்டான். தாவீது சொல்லுகிறான், கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என்னுடைய வாயில் இருக்கும் என்று சொல்லுகிறதை வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, சங்கீதம் 13:4 சொல்லுகிறது, என்னுடைய ஜீவனுள்ள மட்டும் நான் உம்மை துதித்து உம்முடைய நாமத்தை கீர்த்தனம் பண்ணுவேன், உம்மை நான் சொல்லிக் கொண்டிருப்பேன் என்று சொல்லுகிறதை வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளைகளே, இந்த தாவீது என்ன சொல்லுகிறான் தெரியுமா? நான் என்னுடைய வாழ்க்கை தாழ்வானாலும் சரி, என்னுடைய வாழ்க்கை உயர்வானாலும் சரி, நான் கர்த்தரை துதித்து கொண்டே இருப்பேன் என்று சொல்லுகிறதை நான் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். எனவே துதி அவனுடைய வாழ்க்கையில் ஒரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்தது என்று சொல்லி நாம் வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். 1 சாமுவேல் 16:13 சொல்லுகிறது, அப்பொழுது சாமுவேல் தைல குப்பியை எடுத்து அவன் சகோதரர் நடுவிலே அபிஷேகம் பண்ணினான். அந்நாள் முதற்கொண்டு கர்த்தருடைய ஆவியானவர் தாவீது மேல் வந்து இறங்கினார் என்று வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. சகோதரர்களாலே வெறுக்கப்பட்டவன், தன்னுடைய தாய் தந்தையினாலே வெறுக்கப்பட்டவன், இப்பொழுது பாருங்கள் சகோதரர்கள் மத்தியிலே அவன் அபிஷேகம் பண்ணப்பட்ட ஒரு மனிதனாக காணப்பட்டான். சகோதரர்கள் மத்தியிலே அந்த சாமுவேல் தீர்க்கதரிசி அபிஷேகம் பண்ணினார் என்று வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். காரணம் என்ன தெரியுமா? ஒரு இடையனாக காணப்பட்டவன், வேதனையோடு காணப்பட்டவன், இப்பொழுது சகோதரர்கள் மத்தியிலே அபிஷேகம் பண்ணப்படுகிறான். சாமுவேல் கூப்பிடுகிறான், ஈசாயே நீங்கே வா, உன்னுடைய பிள்ளைகள் உண்டே, உங்களுடைய பிள்ளைகளில் ஒருவனை தான் ஆண்டவர் இன்றைக்கு இஸ்ரவேலுக்கு ராஜாவாக மாற்றப் போகிறார் என்று சொன்னார். உடனே இவர்கள் ஒவ்வொருவராக கூட்டிக் கொண்டு வருகிறார். இந்த ஈசாய் ஒருவரும் இல்லை, இன்னும் ஒரு மனிதன் உண்டே, ஒரு இளைஞன் உண்டே, அவன் எங்கே என்று சொன்னபோது, ஐயா அவன் தாவீது, அவன் ஆடுகளை மேய்த்து கொண்டிருக்கிறான், வனாந்திரத்திலே காணப்படுகிறான், அவனை யார் நேசிப்பது இல்லை, அவனுடைய வேலை ஆடு மேய்ப்பது, அவனை நீ கூட்டிக் கொண்டு வா என்று சொன்னபோது அவனோ ஓடோடி வருகிறான். தாவீதை பார்த்தவுடன் சாமுவேல், இவன் தான் இஸ்ரவேலின் ராஜாவா என்று சொன்னான். உடனே என்ன செய்கிறார் பாருங்கள், தைல கொம்பை குப்பையை எடுத்து அவனுடைய சகோதரர்கள் மத்தியிலே அபிஷேகம் பண்ணினார் என்று சொல்லி வேத புஸ்தகத்திலே பார்க்கிறோம். அல்லேலூயா. ஒருவேளை நம்முடைய வாழ்க்கையிலும் நம்மை உதறி தள்ளிவிட்ட அநேக பேர் உண்டு. நம்முடைய சகோதரர்கள் மதிப்பது கிடையாது, நம்முடைய உற்றார் உறவினர் மதிப்பது கிடையாது. ஆனால் இயேசு நம்மை மதிக்கின்ற ஒரு தேவனாக காணப்படுகிறார். நாம் வாக்கிங் வித் காட், ஆண்டவரோடு நாம் நடக்க வேண்டும். கஷ்டங்கள் வந்தாலும் சரி, துன்பங்கள் வந்தாலும் சரி, நான் ஆண்டவரோடு நடப்பேன். இந்த தாவீது ஆண்டவரோடு நடந்தான். ஸ்பீக்கிங் வித் காட், ஆண்டவரோடு பேசினான். பிரியமான தேவனுடைய பிள்ளையே, நீ எந்த சோதனைக்குள்பட்டனாய் இருந்தாலும் சரி, நீ ஆண்டவரோடு நீ பேசிப்பார், ஆண்டவரோடு நீ நடந்து பார். கிறிஸ்தவம் என்பது நல்ல ஒரு வாழ்க்கையாக காணப்படும். கிறிஸ்தவம் என்பது நம்முடைய வாழ்க்கையிலே ஒரு வெற்றியை தருகின்ற ஒரு வாழ்க்கையாக காணப்படும். எனவே அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, இந்த தாவீதை போல நம் ஆண்டவரை நாம் நேசிக்கிற போது, ஆண்டவரை நாம் துதிக்கிற போது, ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே பெரிய காரியங்களை செய்வார் என்பதிலே சந்தேகமில்லை. அல்லேலூயா. பாருங்கள், ஒரு இடையன் ஒரு மேய்ப்பன் இப்பொழுது இஸ்ரவேலுக்கு 2வது ராஜாவாக மாற்றப்படுகிறான். இந்த ஞானத்தை கொடுத்தது யார் தெரியுமா? நம்முடைய தேவாதி தேவன். அல்லேலூயா. ஒரு இடையனாக காணப்பட்டவன், மற்றவர்களாலே புறக்கணிக்கப்பட்டவன், மற்றவர்களாலே இவன் வேண்டாம் என்று ஒதுக்கப்பட்டவன், இப்பொழுது ராஜாவாக காணப்படுகிறான். காரணம் என்ன? ஆண்டவரோடு பேசினான், ஆண்டவரை துதித்தான், ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் நடந்தான், ஆண்டவரோடு ஜீவித்தான். எனக்கு அன்புக்குரிய தேவனுடைய பிள்ளையே, கிறிஸ்தவ வாழ்க்கை என்பது இதுதான். மேடு பள்ளம் நிறைந்த ஒரு வாழ்க்கை. ஏதோ இப்பொழுது நான் தாழ்ந்திருக்கிறேன் அப்படி நினைப்பது அல்ல. நம்மை உயர்த்தக்கூடிய நம்முடைய தேவன். ஆனால் ஒன்று நாம் செய்ய வேண்டும், ஆண்டவருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படியணும். அல்லேலூயா.